முதலமைச்சர் விஜயின் திருச்சி கரூர் பயணத்துக்கு இடைத்தேர்தலே காரணம் என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் தாம் வெற்றி பெற்ற பெரம்பூருக்கு இன்னும் செல்லவில்லை என சாடினார். கரூர் கொடுந்துயரம் சம்பவத்திற்கு விஜய்தான் முழு பொறுப்பு என்று குறிப்பிட்ட சிவசங்கர், விஜய்க்கு தனக்குள்ள பொறுப்பு குறித்து தெரியவில்லை, முதலமைச்சர் என்பதையே மறந்துவிட்டு காவல்துறையை குற்றம் சாட்டுவதாகவும் விமர்சித்தார். ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டு விஜய் ஊழல் ஒழிப்பை குறித்து பேசுவதாகவும், யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை விஜய் படித்துள்ளதாகவும் சாடிய சிவசங்கர், தாவேக அரசின் ஊழல் ஆட்சிக்கு அரசு வழக்கறிஞர் நியமனமே சிறந்த சான்று என்றார். ஊழல் பற்றிலாம் பேசுகிறார். அந்த மேடையிலேயே கரூர் விஜயபாஸ்கரை எழுதி பேசுகிறார். கரூர் விஜயபாஸ்கர் நிலைமை என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியும். 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலப்பிரச்சனை அபகரிப்பு வழக்கில் கரூரில் தலைமறைவாக இருந்து கைது செய்யப்பட்டு வந்தவர். அவருக்காக அங்கே விஜயபாஸ்கர் காத்திருக்கிறார். விராலிமலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு இப்போ குட்கா வழக்கில் விசாரணைக்கு வர சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இவர்களை வைத்து கொண்டு ஊழலை ஒழிப்பன்னு பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் அவர்கள் காவல்துறையை குற்றம் சொல்வது என்பது மிக தவறான செயல், தவறான முன்னுதாரணம். எனவே அவர் தன்னுடைய முதுகில் இருக்கிற கரையை மறைப்பதற்கு மற்றவர்களை குற்றம் சொல்வதுதான் தன்னுடைய வழக்கம் என்பது போல காவல்துறையும், காவல்துறைக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்களும் வழிகாட்டினார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சந்தி சிரிக்குது வழக்கறிஞர் நியமனத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத. திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல குறை சொல்ல வரல. உங்கள் தாவேக கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் ஞானசௌந்தரிங்கிறவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. இதற்கு இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு. அந்த ஞானசௌந்தரி மாத்திரமல்ல, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் போய் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தொடர்ந்து காட்சியாக இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு வேறு சாட்சியெல்லாம் வேணாம், உங்கள் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் நியமனமே போதுங்கிற நிலைமை தான் இருக்குது. தொடர்ந்து பேசிய சிவசங்கர், எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கும் போது நாவடக்கத்துடனும் நிதானத்துடனும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என விஜய்க்கு அறிவுறுத்தினார். கரூர் கொடுந்துயரத்தின் போது விஜயின் மீது FIR போடாமல் விட்டது திமுகவின் பெருந்தன்மை என கூறிய அவர், உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்படும் நினைவு சின்னம் தாவேகவின் மோசமான செயலை எப்போதும் நினைவுபடுத்தும் என தெரிவித்தார். முதலமைச்சராக இல்லாமல் தாவேகவின் தலைவராக பிரச்சார மோடில் விஜய் பேசுகிறார் என விமர்சித்த சிவசங்கர், விஜயின் ஒவ்வொரு வசனத்திற்கும் திமுக சார்பில் பதிலடி கொடுக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் வேற எங்களுடைய தலைவர் பேசினார்னு சொன்னீங்க. உண்மையா எங்களோட தலைவர் குற்றம் சுமத்தணும்னு நினச்சி சொல்லியிருந்தா சட்டமன்றத்தில் உங்கள் பேரை சொல்லியிருப்பார். எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் மிக பெருந்தன்மையாக சொன்னார். காரணம், அவர் உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அவருக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தில் ஒப்பிட முடியும்? உங்களை நீங்களாக ஒரு பெரிய மனிதராக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய தலைவரோட உங்களை ஒப்பிட முடியாது. கரூரில் நினைவு சின்னம் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்குது. திருச்சி விமான நிலையத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார் சார் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு 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 அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் இருக்குது. நீங்கள் அந்த அமைக்க போகிற நினைவு சின்னம் காலகாலத்திற்கும் நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்தும்.